வணக்கம் தமிழா. கலர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பேங்க. எங்கிட்ட இருக்கிறது OnePlus Pad. அவங்களோட முதல் பேட் இது டேப்லெட். ஸோ ஒரு ப்ரீமியமான ஒரு டேப்லெட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டேப்லெட்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸில் OnePlus டேப்லெட், அதோட ஆக்சசரிஸ், மேக்னெட்டிக் கீபோர்ட் மற்றும் ஸ்டைலஸ் பென் எல்லாமே இருக்குது. ஸோ இதை பற்றி இன்றைக்கி நம்ம ஒரு குயிக்கான ஒரு விமர்சனம் பார்க்கலாம். இது ஒரு ப்ரீமியம் டேப்லெட்னு சொன்னேன். ஸோ விலை அதிகமான ஒரு டேப்லெட். 2 வேரியண்ட்டில் கொண்டு வராங்க. 8+128GB ஸ்டோரேஜ் வேரியண்டோட விலை 38,000. 12+256GB ஸ்டோரேஜ் வேரியண்டோட விலை 40,000. பட் இதில் பார்த்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸுக்கு MediaTekோட Dimensity 9000 யூஸ் பண்ணுறாங்க. 144Hz ரிஃப்ரெஷ் ரேட் இதில் இருக்குது. டால்பி விஷன், டால்பி ஆடியோ அதெல்லாம் தந்திருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 7:5 ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு முதல் முறையாக கொண்டு வந்திருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பற்றி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஏதாவது இருக்கா, டிசைன் எல்லாமே இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 3 ஐட்டத்தை வெளியே எடுக்கலாம். ஸோ முதல்ல வர்றது இந்த OnePlus Pad ரீட்டைல் பாக்ஸ். ஸோ நீங்கள் டேப்லெட் மட்டும் வாங்குறீங்கன்னா இந்த பாக்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். OnePlus Padோட ரீட்டைல் பாக்ஸ் இது. ஆக்சசரிஸ் OnePlus மேக்னெட்டிக் கீபோர்ட், இதெல்லாம் ஓப்பன் பண்ணி நான் காண்பிக்கிறேன். அப்புறம் அந்த ஸ்டைலஸ் பென், OnePlus ஸ்டைலோ அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டைலஸ் பென்னும் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த OnePlus Pad பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஒரு நேர்த்தியான ஒரு பாக்ஸ் இது. ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே இந்த பேட் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ரேப் பண்ணி வருது. இதான் இந்த OnePlus Pad என்கிட்ட இருக்கிறது. இது ஹேலோ க்ரீன்ங்கிற ஒரு கலரில் வருது. ஒரே ஒரு கலர் வேரியண்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கன்ஃபியூஷனே கிடையாது எந்த கலர் வாங்கணும்னு. ஸோ இந்த கலரில் தான் இது கிடைக்குது. இது மெட்டல் யூனிபாடியில் பண்ணியிருக்காங்க. கேமரா சென்டர்ட் பண்ணியிருக்காங்க. பின்பக்கம் OnePlus பிராண்டிங் இருக்குது. பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் டிசைன் உங்களுக்கு தென்படுது. கேமராவில் தெரியுதான்னு தெரியல, பட் ஒரு பேட்டர்ன் டிசைன் போட்டிருக்காங்க, கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மாதிரி. ஸோ இதை பார்க்கலாம் டிசைனை பற்றி. அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன பார்ப்போம். டைப் சி கேபிள் ரெட் கலர் வழக்கம் போல். அப்புறம் 100 வாட்ஸ் சார்ஜர் தந்திருக்காங்க. பட் இந்த டேப்லெட் 67 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோடி வருது. ஸோ இப்போ இந்த மேக்னெட்டிக் கீபோர்டு வெளியே எடுக்கலாம். இதுவும் க்ரீன் கலரில் பண்ணியிருக்காங்க. ஸோ மேட்சிங்கான ஒரு கலரில் தந்திருக்காங்க. கீபோர்ட் வித் ட்ராக் பேட். ஒரு ஃபோலியோ கேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணாத நேரத்தை இதை கவர் மாதிரி மூடிக்கலாம். ஸ்டாண்டோடி வருது. ஸோ இது பக்கா ஒரு ப்ராப்பரான ஒரு கீபோர்டு. இது OnePlus ஸ்டைலோ. இது ஒயிட் கலரில் இந்த பென்னு தந்திருக்காங்க. ஸ்டைலஸ் பென் இது. பாக்ஸில் ஒரு எக்ஸ்ட்ரா நிப்பும் உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த OnePlus Pad டிசைனுக்கு வருவோம். ஒரு மெட்டல் யூனிபாடியில் ஒரு நல்ல ஒரு ரிஃபைன்டான ஒரு ப்ரீமியம் லுக்கில் இது பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சைடில் அலுமினியம் ஃப்ரேம் இருக்குது. கார்னர்ஸில் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஷார்ப் எட்ஜஸ் எதுவுமே இல்லை. ஒரு ப்ரீமியமான ஒரு குவாலிட்டி. ரொம்பவே தின்னாகவும் இருக்குது. 6.5 mm திக்னஸ் தான். 552 grams வெயிட்டில் இது வருது. லேண்ட்ஸ்கேப் மோடில் உங்களுக்கு ரைட் சைடில் 2 ஸ்பீக்கர் பார்க்கலாம். USB டைப் சி போட்டிருக்கு. மைக் இருக்குது. இதில் மொத்தம் 4 ஸ்பீக்கர் இருக்குது இந்த டேப்லெட்டில். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. டால்பி விஷன், அட்மாஸ்ன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் பவர் பட்டன் இங்கே இருக்குது. மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. அப்புறம் இன்னொரு மைக்கு, அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் இருக்குது. இந்த ஸ்டைலஸ் பென்னை இதில் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸ்டைலஸ் பென்னுக்கு பேட்டரி சார்ஜிங் தனியாக கிடையாது. அந்த பென்னை இதில் வச்சுட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா. இது கீபோர்டில் அட்டாச் பண்ணுறதுக்கு. ஸோ மேக்னெட் மூலமாக டக்குன்னு அட்டாச் ஆகிடுது, கனெக்டும் ஆகிடுது. ஸோ அதுக்கான பின் அடியில் தந்திருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இது AMOLED டிஸ்பிளே இல்லை, IPS LCD டிஸ்பிளே தான். 11.61 inch டிஸ்பிளே இது. 10-bit பேனல் இது. டால்பி விஷன் சப்போர்ட் வருது. 144Hz ரிஃப்ரெஷ் ரேட் தராங்க. ஸோ ரிஃப்ரெஷ் ரேட் நீங்கள் 30, 60, 90, 120, 144Hzக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறும். 144Hz பேனல் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. நான் யூஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தான ஒரு நல்ல ஒரு பேனல். கலர்ஸ் நல்லா இருக்குது. 500 nits பிரைட்னஸ். டேப்லெட்டுக்கு பரவாயில்லாமல் ஒரு பிரைட்னஸ் லெவல் உங்களுக்கு கிடைக்குது. AMOLED பேனல் இல்லாமல் IPS LCD பேனலாக இருந்தால் கூட நல்ல ஒரு பேனல் தந்திருக்காங்க. ஹை குவாலிட்டி IPS பேனல் தந்திருக்காங்க. பட் இந்த விலைக்கு AMOLED பேனல் அவங்க தந்திருக்கலாம். சென்டரில் ஒரு செல்ஃபி கேமரா இருக்குது. சைட் பெசல்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக நீங்கள் டேப்லெட்டை ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணதுக்கு தக்கன ஒரு நல்ல ஒரு பெசல்ஸ் நிறைய சைடில் தந்திருக்காங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸில் கலர் மோடில் விவிட், நேச்சுரல், ப்ரோ மோட்னு ஆப்ஷன் தந்திருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட் ஹை மற்றும் ஸ்டாண்டர்ட் இருக்குது. 140Hz ஹையில் இருக்குது. ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30, 60, 90, 120, 144னு அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் உங்களுக்கு தராங்க.
டிஸ்பிளே செட்டிங்ஸில் நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கும்போது ஹெச்டிஆர் வந்து தென்படலை. டால்பி விஷன் இருக்குது, பட் ஹெச்டிஆர் கேப்பபிலிட்டி நெட்ஃப்ளிக்ஸில் காண்பிக்கல. டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்க்ராலிங் பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு யூஐ வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இந்த டேப்லெட்டை பவர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 9000 ஒரு லாஸ்ட் இயர் ஃப்ளாக்ஷிப் சிப்செட் மீடியாடெக்கோடது. ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 8GB RAM 12GB RAM ஆப்ஷன் இருக்குது. LPDDR5 RAM இது. அப்புறம் 128GB 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கிடைக்குது. UFS 3.1 ஸ்டோரேஜ். நல்ல ஒரு சிப்செட். கேம் விளையாடுறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட். நான் வந்து கேம் விளையாடும்போது ஹீட்டிங் எதுவும் இல்லை. கேம்ஸ்லாம் வந்து நல்லாவே ஹேண்டில் ஆகுது. இந்த சவுண்டு குவாலிட்டி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த குவாட் ஸ்பீக்கர்ஸில் ஒரு இம்ப்ரெசிவான சவுண்ட் குவாலிட்டி. நீங்கள் வந்து படம் பார்க்கறதுனாலும் சரி, கேம் விளையாடும்போது சரி, நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து 9510 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 67 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது. ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 80 மினிட்ஸ் கிட்ட ஆகுது. நல்ல ஒரு பேட்டரி லைஃபும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஏன்னா வந்து ஒரு 9500 mAh பேட்டரி தந்திருக்காங்க. லேண்ட்ஸ்கேப் மோட்லேருந்து போர்ட்ரேட் மோடுக்கு டர்ன் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக ட்ரான்சிஷன் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஆண்ட்ராய்ட் 13 பேஸ் பண்ணி ஆக்சிஜன் 13 இது வந்து பவர் ஆகுது. பர்சனலைசேஷன் ஆப்ஷன் நிறைய தந்திருக்காங்க. ஸோ ஐகான்ஸ், தீம் செட்டிங்ஸ், குவிக் செட்டிங்ஸ் எல்லாம் வந்து நிறைய பர்சனலைசேஷன், கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ் தராங்க. ஸ்க்ரீனை வந்து நீங்கள் மினிமைஸ் பண்ணி அதை நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ பிக்சர் இன் பிக்சர் மோடில் நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வந்து தந்திருக்காங்க. 2 விரல் மூலமாக மேலேருந்து கீழே ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா பேரலாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ 2 ஆப்பை நீங்கள் வந்து இப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் பேரலாக. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் ஸ்மார்ட் பேனல்னு ஒன்று ஆப்ஷன் தந்திருக்காங்க. அங்கேருந்து நீங்கள் குயிக் ஆக்சஸ் பண்ணலாம். அதில் வந்து உங்களுக்கு தேவையான ஆப்பை ஆட் பண்ணிட்டீங்கன்னா குயிக்காக நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்காக இந்த ஸ்மார்ட் பேனல் இருக்குது. அந்த குயிக் ஹைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மினிமைஸ் பண்ண ஆப்பு நீங்கள் ஸ்க்ரீனில் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். திடீர்னு அதை ஹைட் பண்ணால் சைடுக்கு நீங்கள் ஸ்வைப் பண்ணால் போதும், அது வந்து ஹைட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. கேமரா வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கம் வந்து ஒரு 13 MP கேமரா, ஃப்ரண்டில் வந்து ஒரு 8 MP கேமரா தந்திருக்காங்க. பின்பக்கம் கேமரா வந்து 4K இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் வந்து உங்களுக்கு 1080p இருக்குது. முன்ன மாதிரி இப்போ வந்து டேப்லெட்டை வச்சு யாருமே வந்து ஃபோட்டோலாம் எடுக்கிறது கிடையாது. அப்படி நீங்கள் பார்க்க கூட இப்போ அதிகமாக பார்க்க மாட்டீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரண்ட் கேமராவில் அவங்க வந்து 13 MP 4K தந்திருந்தா. இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ காலுக்கு அதுக்கு தான். ஸோ அதுக்கு வந்து நல்லா இருந்திருக்கும். ஸோ பின்பக்கம் உள்ள கேமராவை அவங்க ஃப்ரண்ட்டில் தந்திருக்கலாம். ஸோ இந்த ஸ்டைலஸ் பென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு பென் தான். இதில் வந்து பட்டன்ஸ்லாம் கிடையாது. அது வந்து நீங்கள் எழுதுறதுக்கு இல்லாட்டி ட்ராயிங் பண்ணதுக்கு, நோட்ஸ் எடுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். கீபோர்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பட் பர்சனலாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கீபோர்டு, மெக்கானிக்கல் கீபோர்டு பழகினால எனக்கு வந்து இந்த குட்டி கீபோர்டை வந்து யூஸ் பண்ணது கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டாக இருந்தது. பட் நீங்கள் 2-3 நாள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அடாப்ட் ஆகிடுவீங்க. ட்ராக் பேட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து குயிக்காக நீங்கள் வந்து டேப்லெட்டில் நீங்கள் வந்து கீபோர்டு மூலமாக இமெயில் அனுப்புறதுக்கு அதுக்கெலாம் வந்து உங்களுக்கு ஒரு தந்திருக்காங்க. பட் இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஆக்சசரி. இது வந்து ஒரு 7000 rupees கிட்ட அவங்க விற்கிறாங்க. ஸ்க்ரீனில் நான் போடுறேன் இதோட விலை, பென்னுக்கும் இதுக்குமான விலை. பட் ஆக்சசரிஸ் வந்து காஸ்ட்லியாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து இந்த OnePlus Pad. இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி, ப்ரீமியமான ஒரு ஃபினிஷ் தராங்க. ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. ஸ்மூத்தான ஒரு டிஸ்பிளே, 145 Hz நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு டிஸ்பிளே வந்து கிடைக்குது. ஸ்க்ரால் பண்ணதுனாலும் சரி, ஆப் லோடிங் எல்லாமே நல்லாவே இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ்னால அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. ஸோ கேம் விளையாடுறதுக்குலாம் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தராங்க. நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி செம்மையாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டியும் உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிம் ஸ்லாட் கிடையாது. ஸோ சிம் போட முடியாது. அப்புறம் வந்து நல்ல ஒரு IPS LCD பேனல் தந்ததாக கூட அமுலட் வந்து தந்திருக்கலாம், அது இல்லை. அப்புறம் ஆக்சசரிஸ் வந்து அதிக விலைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த OnePlus Pad பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்க வரை இந்த விடைபெறுவது ரஷ்மஜன். தமிழில் பேசு டெக் தமிழா பாரு.